ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா டோல்கேட் அருகே சொகுசு கார் அடுத்தடுத்து 4 பைக்குகள் மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக தற்போது அந்த ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். ஓட்டுநர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். வேலூரிலிருந்து சென்னை செல்லும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று மாலை சொகுசு கார் ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த கார் சரியாக வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் முன்பகுதியில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பதட்டமடைந்த ஓட்டுநர் அடுத்தடுத்து முன்னால் சென்று கொண்டிருந்த மற்ற 2 வாகனங்களின் மீது எதிர்பாராத விதமாக காரை மோதியுள்ளார். அப்போது யமகா விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஒன்று காரின் முன்பகுதியில் சிக்கி அந்த காரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார் இழுத்து செல்லப்பட்டு அந்த விபத்தில் சுமார் 5 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக வாலாஜாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் ஓட்டுநர் மீது தற்போது ஒரு பிரிவின் கீழ் அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.